بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى نبينا محمد صلى الله عليه وعلى آله وأصحابه ومن اهتدى بهداه إلى يوم الدين أما بعد நாங்கள் அக்கீதாவுடைய பாடத்தில் இதுவரை அர்கானுல் ஈமானுடைய அதாவது இஸ்லாம், ஈமான், இஹ்சான் தீனுடைய படித்தரங்கள் அதில் இஸ்லாத்தை பற்றிய விஷயத்தை சொன்னோம். இப்போது அர்கானுல் ஈமானை பற்றிய விளக்கம். அதை நாம் அர்கானுல் ஈமானுடைய முக்கிய 6 நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். அதிலே ஆமன்து பில்லாஹ் வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி இந்த 3 பேசணும். அல்லாஹ், மலக்குமார்கள், வேதங்கள். இன்றைக்கு 4வது ருக்குன் கடமையை நாம் பேச இருக்கிறோம். வருசுலிஹி தூதர்களையும் நபிமார்களையும் நாம் ஈமான் கொள்ள வேண்டும். இதில் இந்த ஆசிரியர் அல்லாஹ்வுடைய தூதர்களை கொண்டு நாம் ஈமான் கொள்ள வேண்டும் என்ற விஷயத்தில் 3 விஷயத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். முக்கியமாக முதலாவதாக அல் ஈமானு பி அன்னல்லாஹ தஆலா பஅத ஃபீ குல்லி உம்மத்தின் ரசூலா. ஒவ்வொரு உம்மத்துக்கும் அல்லாஹு தஆலா தூதர்களை, நபிமார்களை அல்லாஹ் அனுப்பியிருக்கிறார். அப்படி என்று நாங்கள் என்ன செய்யணும்? நாங்கள் ஈமான் கொள்ள வேண்டும். அந்த தூதர்கள் அந்த மக்களுக்கு ஏகத்துவத்தை முதல்ல சொன்னாங்க. ஷிர்க்கை விட்டு அந்த மக்களை எச்சரிக்கை செய்தார்கள், தடுத்தார்கள். ஒவ்வொரு நபிமார்களும் ஒவ்வொரு தூதர்களும் தன்னுடைய சமூகத்தை ஏகத்துவத்தின் பக்கம் அழைச்சாங்க, ஷிர்க்கிலிருந்து தடுத்தாங்க. இது ஒவ்வொரு நபிமாரும் முதல்ல செஞ்ச வேலை. தூதர்களை பொறுத்தவரையில் முதலாவதாக வந்த தூதர் யாரு? நூஹ் அலைஹிஸ்ஸலாம். கடைசியாக வந்த தூதர் முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபிமார்கள் என்கிற பட்டியலில் பார்க்கும்போது முதல் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம். இவர்கள் அனைவரையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் இந்த மனித சமுதாயத்தை நேர்வழி காட்ட வேண்டும், அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய சட்டத்திட்டங்களை சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்பதற்காக அனுப்பினான். அவர்கள் அவர்களுடைய பொறுப்புகளை சரிவர செய்து முடித்தார்கள். இதற்கு ஆதாரமாக சூரத்து நஹல் 16வது அத்தியாயம் 36வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், வலகத் பஅஸ்னா ஃபீ குல்லி உம்மத்தின் ரசூலன் அன் இஅ்புதுல்லாஹ வஜ்தனிபுத் தாகூத். ஒவ்வொரு சமூகத்துக்கும் நாம் தூதரை அனுப்பினோம். அந்த தூதர் அந்த மக்களுக்கு என்ன சொன்னார்? அல்லாஹுவை வணங்குங்கள், அல்லாஹ் மட்டும் வணங்குங்கள். வஜ்தனிபுத் தாகூத், தாகூத்துகளை, அல்லாஹ் அன்றி வணங்கப்படக்கூடியவைகளை நீங்கள் முற்றாக தவிந்து கொள்ளுங்கள் என்று ஒவ்வொரு இறை தூதர்களும் அந்த சமூகத்துக்கு செய்திகளை சொன்னார்கள். அப்ப உலகத்தில் ஒவ்வொரு சமூகத்திற்கும் இறை தூதர்கள் அனுப்பப்பட்டிருக்கிறாங்க. அவங்க அந்த மக்களை தௌஹீத், ஏகத்துவத்தின் பக்கம் அழைத்தார்கள். அல்லாஹ் அன்றி வணங்கப்படக்கூடியவைகளை தடுத்தார்கள். அபுதுல்லாஹ் வஜ்தனிபுத் தாகூத். இது ஒவ்வொரு சமூகத்துக்கும் நடந்த செய்திங்கிறத அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதே போல அல்லாஹு ஹக் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து நிசா 4வது அத்தியாயம் 163வது வசனத்திலே 164, 165வது வசனங்களிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டக்கூடிய செய்தி என்னண்டா, இன்னா அவுஹைனா இலைக்க கமா அவுஹைனா இலா நூஹின் வன் நபியீன மின் பஅதி. நபியே, உங்களுக்கு நாம் வஹி அறிவித்திருக்கிறோம். எப்படி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவர்களுக்கு பின்னால் வந்த நபிமார்களுக்கும் வஹி அறிவித்தது போல. வஹைனா இலா இப்ராஹீம வ இஸ்மாஈல வ இஸ்ஹாக வ யாக்கூப வல் அஸ்பாத்தி வ ஈசா வ அய்யூப வ யூனுஸ வ ஹாரூன வ சுலைமான வ ஆதைனா தாவூத ஸபூரா என்ற நபிமார்களுக்கெல்லாம் வஹி அறிவித்தோம். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நாங்கள் என்ன செஞ்சோம்? ஜபூரை, அந்த வேதத்தை கொடுத்தோம். வருசுலன் கத் கஸஸ்னாஹும் அலைக், சில தூதர்களை பற்றி நாம் செய்தி அறிவித்திருக்கிறோம் உங்களுக்கு. மின் கபுல் வருசுலன் லம் நக்ஸுஸ்ஹும் அலைக், இன்னும் சில தூதர்களை பற்றி உங்களுக்கு என்ன செய்யல, நாம் சொல்லவில்லை.
வக்கல்லம் அல்லாஹு மூசா தக்லீமா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடன் அல்லாஹ் பேசி இருக்கிறான். ருசுலன், இது 163 64 165 அல்லாஹ் சொல்றான் ருசுலன் முபஷிரீன வ முன்திரீன். அந்த தூதர்களுடைய வேலை என்ன? முபஷிர், நன்மாராயம் சொல்லவங்க, முன்திர், எச்சரிக்கை செய்றவங்க, சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயமும் நரகத்தை விட்டும் எச்சரிக்கை செய்யக்கூடியவர்கள். அல்லா யக்கூன லின்னாஸி அலல்லாஹி ஹுஜ்ஜத்துன் பஅத ருசுல். நாளை மறுமையில் இவங்க வந்து அல்லாஹ்ட்ட போய் எங்கள்கிட்ட யாரும் வந்து சொல்லலன்னு சொல்லக்கூடாது என்பதற்காக. வகான அல்லாஹு அசீசன் ஹக்கீமா, அல்லாஹு தாலா எல்லோரையும் மிகைத்தவன், நுண்ணறிவு உள்ளவன். இங்கே அல்லாஹ் என்ன சொல்லாண்டா, ஒவ்வொரு சமூகத்துக்கு நபிமார்களை அனுப்பியிருக்கிறான், அவர்கள் அந்த மக்களுக்கு செய்தியை போய் சொல்லிட்டாங்க. அப்போ வந்து முதல் செய்தி என்ன? ஒவ்வொரு சமூகத்துக்கும் என்ன? இறை தூதர்கள் வந்திருக்கிறாங்க. ஒரு சமூகத்துக்கு இறை தூதர்கள் வந்திருக்கிறாங்க. அவங்க அந்த மக்களை ஏகத்துவத்தின் பக்கம் அழைச்சாங்க, சிறுக்க விட்டு தடுத்தாங்க. இது முதல் செய்தி. ரெண்டாவது செய்தி என்ன? சில நபிமார்களுடைய தூதர்களுடைய பேர் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பெயர்களை கூட நாம என்ன செய்வோம்? நம்புவோம். சொல்லப்படாத பெயர்களை அல்லாஹு தாலா இது அல்லாத நபிமார்களையும் தூதர்களையும் என்ன செய்திருக்கிறான்? அனுப்பியிருக்கிறான் நம்ம நம்புவோம். முதல்ல நம்ம சொன்னாலே அல்லாஹ் தாலா 164 சிலரை நாம் சொல்லியிருக்கிறோம், சிலரை நாம் சொல்லவில்லை. உதாரணமாக அந்த 5 அந்த நபிமார்கள் தூதர்கள்ல 5 பேர் இருக்கிறாங்க உருல் அஸ்ம், மிக உறுதி உள்ள நபிமார்கள் தூதர்கள். யார் யாரு? நூஹ் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 5 பேருக்கு என்ன சொல்றது? உலுல் அஸ்ம், மிக உறுதி படைத்த சிறப்புக்குரிய தூதர்கள். ஏன்னா அல்லாஹ் தஆலா தில்கர் ருசுலு ஃபல்லல்னா பஅதஹும் அலா பஅத், அந்த தூதர்களில் சிலரை விட நாம் என்ன செய்திருக்கிறோம்? சிறப்பாக்கி வைத்திருக்கிறோம். அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அப்ப இந்த தூதர்களுடைய பெயர்கள் யார் யாருக்கெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த பெயர்கள் கொண்டு நாம் என்ன செய்வோம்? இன்னார் இந்த நபி இந்த சமூகத்துக்கு அனுப்பப்பட்டார்கள் என்று சொல்லப்பட்டதை நம்புவோம். சொல்லப்படாதவர்கள் இருக்கிறார்களா இல்லையா? இருக்கிறாங்க. என்ன அல்லாஹ் சொல்றான், சொன்னவங்களும் இருக்கிறாங்க, சொல்லாதவங்களும் இருக்கிறாங்க. உங்களுக்கு நாம அவங்கள பத்தி ஒவ்வொரு சமூகத்துக்கும் அல்லாஹு தஆலா தூதர்களை அனுப்பினதாக சொல்றான். அவங்க அந்த மக்களை ஏகத்துவத்தின் பக்கம் அழைச்சாங்க, அந்த மக்களுக்கு சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொன்னாங்க, ஷிர்க்கை விட்டு தடுத்தாங்க, நரகத்தை விட்டு எச்சரிக்கை செய்தார்கள். அப்ப குர்ஆன்ல சொல்லப்பட்ட நபிமார்களை பார்த்தா 25 பேர், 25 சமூகம் அந்த உலகத்தில் வந்திருக்கிறாங்களா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு வந்து இல்ல. அதனால நம்ம என்ன சொல்லுவோம்? சொல்லப்படாத நபிமார்களும் இருக்கிறார்கள், பேர் சொல்லப்படாதவர்கள். அவங்கள வந்தாங்க, அவங்க அந்த ஹக்கை சொன்னாங்க அப்படின்னு நம்ம நம்ப வேண்டும். அல்லாஹு தஆலா சொல்லான் சூரத்து காஃபிர்ல 40வது அத்தியாயம் 78ல வலகத் அர்சல்னா ரசூலம் மின் கப்லிக் மின்ஹும் மன் கஸஸ்னா அலைக், மின்ஹும் மன் கஸஸ்னா அலைக். அதுக்கு முதலும் நாம் என்ன செஞ்சோம்? பல தூதர்களை அனுப்பியிருக்கிறோம். அவர்களில் சிலரை நாம் உங்களுக்கு என்ன செய்திருக்கிறோம்? செய்தி கஸஸ், அவர்களுடைய செய்தியை பற்றி நாம் உங்களுக்கு அறிவித்திருக்கிறோம். அவங்களுடைய செய்தியை பற்றி நாம் உங்களுக்கு அறிவித்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுவது மூலமாக என்ன விளங்குது? சொல்லப்படாதவர்களும் இருக்கிறார்கள். வமின்ஹும் மன் லம் நக்ஸுஸ் அலைக், சொல்லப்பட்ட சரித்திரம் சொல்லப்பட்டவர்களும் இருக்கிறாங்க. சிலர் அவர்களை பற்றி நாம் என்ன செய்யல? சரித்திரம் சொல்ல இல்லை. அப்ப என்ன விளங்குது? சொல்லப்படாத நபிமார்களும் இருக்கிறாங்க. 40ல 78 40ல 78. இது இரண்டாவது செய்தி. மூணாவது செய்தி, இந்த எல்லா இறை தூதர்களுடைய ஒற்றுமையான ஒரே ஒரு பிரச்சாரம் என்ன? தௌஹீத். எல்லா இறை தூதர்களும் கொள்கை அகீதாவில் ஒன்றுபட்ட கருத்து. மார்க்க விஷயங்கள்ல அதுல முரண்பாடு இருக்குது. முரண்பாடுனா மன்னிக்கவும், வேறுபாடு இருக்கிறது. வேறுபாடு அதாவது வித்தியாசங்கள். முரண்பாடு அல்ல, வித்தியாசங்கள். அல்லாஹ் என்ன சொல்றான்? லிகுல்லின் ஜஅல்னா மின்கும் ஷிர்அத்தன் வ மின்ஹாஜா. சூரத்துல் மாயிதா 5வது அத்தியாயம் 48வது ஆயத். ஒவ்வொரு நபிமார்களுக்கும் உங்களுக்கு ஷரீஅவையும் வழிகாட்டுகளை நாங்கள் ஆக்கி வைத்திருக்கிறோம். அப்ப என்ன? கடவுள், அது இறைவன் சம்பந்தப்பட்ட விஷயத்துல அல்லாஹ் தான் இறைவன். நீங்க சூரத்து ஹூத போய் பார்த்தீங்கன்னு சொன்னா, ஹூத் அலைஹிஸ்ஸலாம், ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம், இவங்கெல்லாம் சொல்லாங்க, யா கௌமி உபுதுல்லாஹ மா லக்கும் மின் இலாஹின் கைரு.
என் கூட்டத்தாரே அல்லாஹ் மட்டும் வணங்குங்க, அவன் அன்றி ஒரு இறைவன் இல்லை, இதான் சொன்னாங்க. அப்ப அல்லாஹை பற்றி சொன்ன அந்த விஷயத்தில, அந்த ஏகத்துவம் சம்பந்தமான விஷயத்தில நபிமார்கள் ஒத்த கருத்து தான். அதுல யாரும் முரண்படலை. அல்லாஹ் அவர் வந்து நம்முடைய இறைவன், மற்ற யாரும் நம்மளுக்கு இறைவனாக வர முடியாது, அவனை மட்டும்தான் வணங்கணும், மற்றெல்லாம் நீங்க வணங்கக்கூடாது. இந்த செய்தியில எல்லா நபிமார்களும் ஒத்துமை. மார்க்க சம்பந்தப்பட்ட விஷயத்துல அதுல என்ன வித்தியாசங்கள், வேறுபாடுகள் இருக்கிறது. அல்லாஹ் சொல்றான், ஒவ்வொருவருக்கும் நாம் ஷரீஆவை, வழிகாட்டலை தனிப்படுத்தியிருக்கிறோம். உதாரணமாக நோன்பு எடுத்துக்கிட்டீங்கண்டா அல்லாஹ் என்ன சொன்னான்? யா அய்யுஹல்லதீன ஆமனு குத்திப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும். உங்களுக்கு முன் சென்றவர்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டது போல உங்களுக்கு கடமையாக்கிறோம். அவங்களோட நோம்பும் எங்களோட நோம்பு ஒண்டா? ஒன்று இல்லை. ஏனண்டா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லாங்க, யூதர்களுடைய நோன்புக்கும் எங்களோட நோன்புக்குள்ள வித்தியாசம் என்ன? சஹர் உணவை உண்பது, சார் சாப்பாட்டை உண்பது இல்லையா? அப்போ அவங்களுக்கு ஒரு முறை. அதே மாதிரி முன் சென்ற சமூகத்தில் இருந்த நிலைப்பாடு என்ன, முன்னால் இருந்த நிலை என்ன? அவங்க நோன்பு பிடிக்கும் போது அந்த நோன்பை வந்து என்ன சொல்லணும்? தூங்கிட்டாங்கண்டா. ரசூலுல்லாஹ்வுடைய ஆரம்ப காலத்துலேயும் அதான் இருந்தது. இஃப்தார் செஞ்சதுக்கு பிறகு தூங்குறதுக்கு முன்னால் சாப்பிட வேண்டியதான். தூங்கிட்டாங்கன்னா என்ன செய்யக்கூடாது? சாப்பிட முடியாது. பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், குலு வஷ்ரபு ஹத்தா யதபய்யன லக்குமுல் கைத்துல் அபியது மினல் கைத்தில் அஸ்வதி மினல் ஃபஜ்ர். நோன்புறதுலேருந்து நீங்கள் என்ன செய்யுங்க? ஃபஜ்ர் வரைக்கும் சாப்பிடுங்க. அப்போ நோன்பு இருந்துக்குது. நோன்புடைய சட்டத்திட்டங்களில் அவங்களுக்கு என்ன வித்தியாசம்? நோன்பு இருந்தது. ஷரியாவில் வித்தியாசம். அவர்களுக்கு கொழுப்பு சாப்பிட இயலாது, யூதர்களுக்கு இறைச்சி சாப்பிடலாம், கொழுப்பு சாப்பிட இயலாது. எங்களுக்கு அது ஹலால், அவங்களுக்கு அது ஹராம் இல்லையா? அப்போ வந்து இப்படி ஷரியா சட்டத்திட்டங்களில் என்ன முன் சென்ற சமூகத்துக்கு நமக்கும் சில வேறுபாடுகள் இருக்கிறது. அகீதா சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எல்லாரும் ஒத்துமை. அதனால அகீதா என்பது இஜ்திஹாதுக்கு அப்பாற்பட்ட ஒன்று. அகீதாவில் இஜ்திஹாத் பண்ண இயலாது. இப்படி வந்தால் குர்ஆனில், இப்படி ஹதீஸில் வந்திருந்தா அதை அப்படியே நம்பணும். அதில் யாரும் தனியாக இஜ்திஹாத் பண்ணுறதுக்கு அதில் சான்ஸே இல்லை. நாங்கள் இந்த அகீதாவுடைய பாடம் படிக்கல, இந்த அகீதாவுக்கு சில சிறப்பம்சம் இருக்கிறது என்று படித்தோம். அதில் ஒன்று என்ன படித்தோம்? அல் அகீதா தௌகீஃபிய்யா. அகீதாங்கிறது தௌகீஃபிய்யா அப்படின்னு என்ன? குர்ஆன் ஹதீஸோடு நின்றுவிடும். அது பிறகு தன்னுடைய சொந்த கருத்தை அதில் போடுவதற்கு இடமில்லை, இஜ்திஹாத் பண்ண இடமில்லை. குர்ஆனில் வந்திருக்குது, அதை அப்படி நம்புவோம். அல்லாஹ்வுடைய அஸ்மா சிஃபாத்துகளை என்ன செய்வாங்க? நுமினு கமா வரத, வந்த மாதிரி நம்புவோம். மின் கைரி தஹ்ரீஃபின் வலா தகீஃபின் வலா தஷ்பீஹின் வலா தம்சீலின். எப்படி? உதாரணம், மாற்றுதல், வலா தாசீல், மறுத்தல். அதாவது உரிய கருத்தை கொடுக்கணும், அதில் மாற்றம் செய்யக்கூடாது. நாங்கள் ஒப்புதல் காட்டக்கூடாது, அல்லாஹ்வுக்கு உதாரணம் காட்டக்கூடாது. அதே மாதிரி உரிய கொடுக்க வேண்டிய கருத்து இல்லாமல் வேறொரு கருத்தை கொடுக்கக்கூடாது, அதை மறுக்கக்கூடாது. எதுவுமே இல்லாமல் எப்படி வந்ததோ அல்லாஹ்வை பற்றி அப்படியே நம்புவோம். எப்படி எங்களுக்கு தெரியாது, உதாரணம் தெரியாது, அதுக்கு வித்தியாசமான கருத்து தெரியாது. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்களோ அப்படி நுமினு கமா வரத், குர்ஆனில் ஹதீஸில் வந்தது போல நாங்கள் நம்ப வேண்டும். இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள், ஜின்கள் அனைவரும் கடைசியாக வந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவங்களுடைய ஷரீஆவை மார்க்கமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம முந்தைய தூதர்கள்லாம் நாங்கள் நம்புகிறோம். ஆனால் நாங்கள் இப்போ இருக்கிறவங்க நபி அவருடைய வருகைக்கு பிறகுள்ள அன்றிருந்து உலகம் அழியும் வரைக்கும் வர இருக்கிறவர்கள் யாரை இறை தூதராக ஏற்றுக்கொள்ளணும்? நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை. அதுக்கு முதல்ல வந்தவர்கள் நம்ம சொல்லிட்டோம், இறை தூதர்கள் நம்புகிறோம், அவர்கள் கொண்டு வந்தது உண்மை என்று நம்புகிறோம். ஆனால் அவர்களை நாங்கள் பின்பற்றக்கூடாது, ஏன்னா அவருடைய அந்த காலாவதியாகி விட்டது. அல்லாஹு தஆலா 7வது அத்தியாயம் 158வது ஆயத்திலே சொல்கிறான், குல் யா அய்யுஹன் நாசு இன்னி ரசூலுல்லாஹி இலைக்கும் ஜமீஆ. நபியே சொல்லுங்கள், மனிதர்களே, நான் உங்களுக்கு, உங்கள் அனைவருக்கும் இறை தூதர். அல்லதி லஹு முல்கு ஸமாவாதி வல் அர்த், வானங்களும் பூமிகளும் எவருடைய கையில் அத்தாட்சி இருக்கிறதோ அத்தகைய அத்தனை
மக்களுக்கும் யாரு? நான் தான் உங்களுக்கு, அந்த மக்களுக்கு நான் தான் இறை தூதர். லா இலாஹ இல்லாஹு, அவன் அன்றி ஒரு இறைவன் இல்லை. யுஹ்யி வ யுமீத், அவன் உயிர்ப்பிக்கிறவன் மரணிக்க செய்கிறவன். ஃபஆமினு பில்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வையும் ஈமான் கொள்ளுங்க, அவனுடைய தூதரையும் ஈமான் கொள்ளுங்க. எப்படிப்பட்ட தூதர்? அந்நபியில் உம்மியி அல்லதி யுமினு பில்லாஹி வ கலிமாத்திஹி வத்தபிஉஹு லஅல்லக்கும் தஹ்ததுன். உண்மையான, எழுத படிக்க தெரியாத அந்த நபியான அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீங்க ஈமான் கொள்ளுங்க, அல்லாஹ் ஈமான் கொள்ளுங்க. அப்ப குல் யா அய்யுஹன் நாஸ் இன்னி ரசூலுல்லாஹி இலைக்கும் ஜமீஅன் அல்லதி லஹு முல்கு ஸமாவாத்தி வல் அர்த், உங்கள் அனைவருக்கும் நான் இறை தூதராக இருக்கிறேன். அல்லதி லஹு முல்கு ஸமாவாத்தி வல் அர்த், இந்த வானங்களும் பூமிகளும் எவனுக்கு, எவனுடைய கையிலே, எவனுடைய அரசாட்சி கீழ் இருக்கிறதோ அப்படிப்பட்ட அந்த இறைவனிடத்திலிருந்து அனுப்பப்பட்ட உங்கள் அனைவருக்கும் உள்ள நபி. இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே என்ன செஞ்சிட்டாங்க? எல்லா மக்களுக்கும் நான் தான் நபி என்பதை இந்த ஆயத்தின் மூலமாக அல்லாஹ் தஆலா பிரகடனம் செய்து விட்டான். இந்த ஆயத்தின் மூலமாக என்ன விளங்குது? நபி அவர்களுடைய வருகைக்கு பிறகு இதற்கு முதல் இருந்த அத்தனை ஷரியாக்களும் மாற்றப்பட்டு விட்டது, முடிந்து விட்டது, காலாவதியாகி விட்டது. அல்லாஹு தஆலா சூரத்து ஆலு இம்ரான் 3வது அத்தியாயம் 85வது ஆயத்திலே சொல்கிறான், வமை யப்தகி கைரல் இஸ்லாமி தீனன் ஃபலன் யுக்பல மின்ஹு வஹுவ ஃபில் ஆখিরাতি மினல் ஹாசிரீன். யார் இஸ்லாம் அல்லாத ஒன்றை மார்க்கமாக யார் தேர்ந்தெடுக்கிறார்களோ அவர்களிடத்திலிருந்து அது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்படாது, மறுமை நாளிலே அவர்கள் நஷ்டவாளிகளில் ஒருவராக ஆயிடுவாங்க. அப்போ நபி இஸ்லாத்தை மார்க்கமாக ஏற்றுக்கொள்ளாமல் யூத மார்க்கத்தையோ கிறிஸ்தவ மார்க்கத்தையோ ஹிந்து மதத்தையோ நாத்திக கருத்துக்களையோ சீக்கிய மதத்தையோ யாராவது மார்க்கம் என்று ஏற்று வாழ்ந்து மௌத்தானா நாங்கள் உண்மையில் இருக்கோம்னு சொல்லி மறுமையில் நரகத்தான் போவாங்க. இந்த ஆயத் சொல்லுது. அதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிமிலே பதியப்பட்டிருக்கிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள், வல்லதி நஃப்சு முஹம்மதின் பியதிஹி, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உயிர் எந்த இறைவனுடைய கையில் இருக்கிறதோ அவன் மீது ஆணையாக, லா யஸ்மஉ பி அஹதுன் மின் ஹாதிஹில் உம்மதி யஹூதியுன் வலா நஸ்ரானியுன், இந்த உம்மத்தில் இருக்கக்கூடிய யாராவது என்னுடைய வருகையை கேட்டு, அவர்கள் யூதராக இருந்தாலும் சரி கிறிஸ்தவராக இருந்தாலும் சரி, சும்ம யமூத்து, பிறகு அவர் மரணிக்கிறார், வலம் யுமின் பில்லதி உர்சில்து பிஹி, இதை கொண்டு நான் நபியாக அனுப்பப்பட்டேனோ அதை ஈமான் கொள்ளாத நிலையில் மரணிக்கிறாரோ, இல்லா கான மின் அஸ்ஹாபின் நார் நூது பில்லா, அவர் நரகத்துக்கு உரியவராக தவிர வரவில்லை. அப்போ வந்து என்ன கிளியராக சொல்லிட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீ யூத மதம் என்று சொல்லு, கிறிஸ்தவ மதம் என்று சொல்லு, இப்போ என்னுடைய வருகைக்கு பிறகு என்ன செய்யணும்? நான் வந்ததை கேள்விப்பட்டிருந்தால், உங்களுக்கு செய்தி கிடைத்திருந்தால், நீங்கள் யூத மதத்தை விட்டுவிட வேண்டும், கிறிஸ்தவ மதத்தை விட்டுவிட வேண்டும், நான் கொண்டு வந்த அந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும், என்னை நபியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி இல்லாமல் நீங்கள் மரணித்தால் நாளை மறுமையில் நீங்கள் நரகத்துக்கு செல்லக்கூடியவர்கள். குர்ஆனும் ஹதீஸும் கரெக்டாக தெளிவாக சொல்லிவிட்டது. இப்போது கடைசியாக நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் என்ன செய்யணும்? நபியாக ஏற்றுக்கொள்ளணும். முன்னால் வந்த நபிமார்கள் நபி என்று ஏற்றுக்கொள்வோம், அவர்களுடைய ஷரியாவை நாங்கள் பின்பற்ற மாட்டோம். அப்போ தூதர்களை வந்து நாம் என்ன செய்யணும்? ஏற்றுக்கொள்கிறோம். வாமந்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி என்கிற அந்த 4வது ருக்குன்ல நாம் விளங்க வேண்டிய விஷயம் 3 விஷயம். ஒன்று என்ன? ஒவ்வொரு சமூகத்துக்கும் அல்லாஹ் தஆலா தூதரை அனுப்பியிருக்கிறான். அவங்க ஏகத்துவத்தின் பக்கம் அழைச்சாங்க, ஷிர்க்கை விட்டும் தடுத்தாங்க. இது முதல் செய்தி. 2வது செய்தி என்ன? அல்லாஹு தஆலா அவர்களில் பேர் குறிப்பிட்ட நபிமார்களும் தூதர்களும் இருக்கிறார்கள், பேர் சொல்லப்படாதவர்களும் இருக்கிறார்கள். நாம் பேர் சொல்லப்பட்டவர்களை அவர்களுடைய பேர் கூட நம்புவோம், பேர் சொல்லப்படாதவர்களை நாம் அப்படி வந்தாங்க நம்புவோம். எந்த அடிப்படையில்? அல்லாஹு தஆலா சொன்னான், நாம் அவர்களில் சிலரை என்ன செய்திருக்கிறோம்? உங்களுக்கு சரித்திரமாக சொல்லி இருக்கிறோம், சிலரை சொல்லவில்லை. அப்ப சொல்லாதவர்களும் இருக்கிறார்கள் என்பது தெளிவான செய்தி. 3வது செய்தி என்ன? இந்த நபிமார்களில் கடைசியாக வந்த நபியைத்தான் நாங்கள் எங்களுடைய பின்பற்றக்கூடிய நபியாக ஏற்றுக்கொள்வோம். அதுக்கு முன்னால் வந்தவர்களை இறை தூதர்கள், உண்மையாக அவர்களுக்கு வந்த செய்திகளை மக்களுக்கு எடுத்து சொன்னவர்கள், அவர்கள் அல்லாஹ்வுடைய இறை தூதர்கள் நம்புகிறோம். ஆனால் இப்போ வந்து நாங்கள் அல்லாஹ்வுடைய நபியை நபியாக ஏற்று அவர்கள் கொண்டு வந்த மார்க்கத்தை பின்பற்ற வேண்டும்.
அந்த குர்ஆன் வசனமும் ஹதீஸும் நம்மை தெளிவுபடுத்தி விட்டது. இன்ஷா அல்லாஹ் நாங்கள் என்ன செய்வோம், நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றக்கூடிய ஒரு உம்மத்தாக மாறுவோம். பண்ணிட்டீங்களா? நம்ம பேர் தாங்கிகளாக வாழாமல் காலையில் எழுந்ததிலிருந்து மாலையில் தூங்கும் வரைக்கும் நாங்கள் எதையெல்லாம் செய்யணும், எப்படி செய்யணும்னு நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களோ அதை நம்மளோட வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டும் இன்ஷா அல்லாஹ். குறிப்பாக இங்கே தாய்மார்கள் இருக்கிறீர்கள். இன்றைக்கு நம்முடைய சமூகத்தில் ஏற்பட்ட ஒரு பெரிய ஒரு பிரச்சனை என்னென்னா, நபி அவர்களுடைய சுன்னா நமக்கு தெரியாத காரணத்தினால குழந்தை பிறந்தா அங்கே பல சடங்கு சம்பிரதாயங்கள். ஒரு ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ, ஆண் பிள்ளைக்கு ஹத்னா செய்கிறது அதில் சடங்கு சம்பிரதாயம். ஒரு பெண் பிள்ளை வயதுக்கு வந்து விட்டால் அதிலே சடங்கு சம்பிரதாயம். ஒரு வீடு குடி புகுந்தால் அதிலே சடங்கு சம்பிரதாயம். ஒருவர் மரணித்து விட்டால் அதிலே சடங்கு சம்பிரதாயம். ஒரு திருமண விழா சம்பவம் வந்து விட்டால் அதிலே சடங்கு சம்பிரதாயம். பிறகு மாதத்துக்கு மாதம் பல சடங்கு சம்பிரதாயம். முஹர்ரத்துக்குன்னு ஒரு சடங்கு, சஃபருக்கு ஒரு சடங்கு, ரபீல் அவலுக்கு ஒரு சடங்கு என்று ஏராளமான சடங்குகளும் சம்பிரதாயங்களும் நம்முடைய வீடுகளிலே குடிபுந்திருக்கிறது. காரணம், இந்த செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நமக்கு செய்து காட்டினார்கள் தெரியல. அப்போ நாங்கள் தெரிஞ்சு கொள்ள என்ன செய்யணும், முன் வர வேண்டும். இமாம் இப்னுல் கையிம் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார்கள். நான் நினைக்கிறேன் ஆங்கிலத்தில் அது வரலன்னு நினைக்கிறேன், தமிழ்லையும் வரலன்னு நினைக்கிறேன். அரபு ஜாதுல் மஆத் அப்படின்னு சொல்லி 5 பாகங்களை கொண்டது. அதில் நபி அவர்களுடைய டோட்டல் செயல்பாடுகள், அதான் அதில் அந்த கிதாபுடைய செய்தி என்னென்னா, நபி அவங்க இதை எப்படி செஞ்சாங்க, எப்படி ஆடை அணிந்தார்கள், எப்படி முடிவார்ந்தாங்க, எப்படி அவங்க அத்துரு போடுவாங்க, எப்படி அவங்களுடைய திருமண வைபவங்கள் இருந்தது, குழந்தை பிறந்தா என்ன என்று டோட்டலே அந்த கிதாபில் எழுதப்பட்டிருக்கிறது. அதை உங்களால் தேடி படிக்க முடியுமானா தேடி படித்து பாருங்கள், ஜாதுல் மஆத் என்று சொல்லி. இமாம் திருமதி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு சின்ன கிதாப் உண்டு, அது உங்களை எல்லாருடைய கையிலையும் இருக்கிறது, தமிழ்லையும் வந்திருக்கிறது. ஷமாயிலு திருமிதி, ஷமாயிலு திருமிதி, நபி அவர்களின் நேர்முக வர்ணனை என்று அதற்கு தமிழாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு சின்ன புத்தகம் தமிழில் வந்திருக்குது. அதில் ரசூலுல்லாஹ்வுடைய அந்த செயல்பாடுகளை சுருக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இது போன்ற புத்தகங்களை, அது மாதிரி ஹதீஸ் புத்தகங்களில் நபி அவர்களுடைய இந்த செயல்பாடுகள் சம்பந்தமான விஷயங்கள்லாம் வந்திருக்குது. ஆண்களும் சரி பெண்களும் சரி இப்படி நீங்களும் வாழுங்க, உங்களோட வீட்டையும் அப்படியே அமைச்சு கொள்ளுங்க. சமூகம் என்று சமூகம் என்று அந்தந்த சடங்கு சம்பிரதாயங்கள் வரக்கல சமூகம் சம்பிரதாயம் என்று போனால் எப்போ ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவை நாங்கள் பின்பற்றுவது? அவ இதுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு நம்ம வீட்டிலேருந்து ஆரம்பிக்கணும். குறிப்பாக தாய்மார்கள், உங்கள் பிள்ளைகளை அப்படித்தான் இப்போ வளரக்கூடிய பிள்ளைகளை இந்த முறையில் வளருங்க. இதான் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்து. இன்ஷா அல்லாஹ் மாற்றிடலாம். எங்கள் வீட்டிலேருந்து ஆரம்பிக்கணும், அந்த வீட்டிலேருந்து நம்ம பேசக்கூடாது, எங்கள் வீட்டிலேருந்து ஆரம்பிக்கணும், எல்லேருந்து ஆரம்பிக்கணும். அது மாதிரி இங்கே வந்திருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கும் சொல்கிறேன். ஆகவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னா எங்களோட வாழ்க்கையில். எனக்கு ஒரு கேள்வி கூட கேட்டிருந்தாங்க, அதுக்கு எனக்கு விட சொல்ல கிடைக்கல. அந்த சுன்னா கடம்பிலிருந்து வந்தது, தாடியை பற்றிய ஒரு கேள்வி வந்தது. இந்த இடத்துல அதை எனக்கு சுட்டிக்காட்ட நடுவு வந்ததுனால சுட்டிக்காட்டுறேன். சுன்னா தாடி என்ன? ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னா, அப்படி தானே? சுன்னாண்டா அதுக்கு 2 விதமான அர்த்தம் இருக்கிறது. சுன்னாண்டா வழி, அதுக்கு நேரடி கருத்து ரசூலுல்லாஹ்வுடைய வழி. இப்போ ரசூலுல்லாஹ் காட்டிட்டு இருந்த அவ்வளவும் ரசூலுல்லாஹ்வுடைய வழி தான். அதில் ஃபிக்ஹுடைய அறிஞர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய வழி இருக்குதே, அதை சட்ட ரீதியிலே பார்க்கும்போது அது ஃபர்து என்றும் வாஜிபு என்றும் சுன்னத் என்றும் முபாஹ் என்றும் பிரித்து தந்திருக்கிறார்கள். அது வேற, அது சட்ட ரீதியிலே பார்க்கும்போது. அப்படி இல்லாமல் தொழுகை எடுத்துக்கிட்டால் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னா, அது 5 தொழுகை ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னா வழிகாட்டல், ஹஜ் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய சுன்னா வழிகாட்டல். அதனால இது சுன்னா என்றால் ஹஜ் கடமையில் என்ன அர்த்தமா, 5 நேர தொழுகை கடமையில் என்ன அர்த்தம், அந்த அர்த்தம் ரசூலுல்லாஹ் வழி. இந்த அடிப்படையில் தாடி இருக்குது, இது என்ன? ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னா. சட்ட ரீதியில் என்னது? சட்ட ரீதியில் என்ன? வாஜிப், ஃபர்த். அப்படின்னு என்ன அர்த்தம்? விடுவது குற்றம். இப்போ அந்த கேட்ட சகோதரி கேட்டிருந்தாங்க, இந்த சுன்னான்னு சொல்றீங்களே, அப்போ சுன்னா என்றால் இப்போ நீங்கள் சுன்னா என்று சொல்லியிருக்கிறீங்க, செஞ்சா சுன்னாவுக்குரிய அந்த சட்ட ரீதியில் சுன்னா என்ற வார்த்தைக்குரிய கருத்து என்ன? செஞ்ச நன்மை, செய்யாட்டி குற்றம் இல்லை, செய்யாட்டி குற்றம் இல்லை. ஃபர்து வாஜிபுக்கு செய்வது கடமை, செய்யாட்டி குற்றம். அந்த சோறு அந்த அடிப்படையெல்லாம் கேட்டிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் நான் சொல்லலை, தாடி ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னா வழி,
சட்ட ரீதியில் என்னது? கடமை. தாடி வந்து கடமை. யாரெல்லாம் தாடி வைக்காமல் இருக்கீங்களோ வச்சிருங்க, இல்லாட்டி குற்றம், இல்லாட்டி குற்றம் இன்ஷா அல்லாஹ்.